ஏசிஎல் ரீஹாபோட ஃபேஸஸ் சொல்லி கேட்டிருக்கீங்க. இதில் வந்து 3 ஃபேஸ் கிரைட்டீரியா, 4 கிரைட்டீரியா, 10 ஸ்டேஜஸ் ஆஃப் ஃபேஷியல் ரீஹாபிலிட்டேஷன் சொல்லி நிறைய ரிசர்ச் எவிடன்ஸ் இருக்குது, நிறைய கைட்லைன்ஸ் இருக்குது. இப்போ நான் அதெல்லாம் உங்களை சொல்லி குழப்பாமல் என்னோட கிளினிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு பேஷண்ட்க்கு ஏசிஎல் இன்ஜுரி ஆயிருக்கு, எதர் சர்ஜிக்கல் மேனேஜ்மெண்ட் ஆர் நான் சர்ஜிக்கல் மேனேஜ்மெண்ட் ரெண்டுமே எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 6 மாதமாக பிரிச்சுக்கலாம் ஏசிஎல் ரீஹாபை. ஃபஸ்ட்டு மாதத்தில் ப்ரைமரியாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, உங்களோட ரேஞ்ச் ஆஃப் மோஷனை கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு வரதும், மசில் ஆக்டிவேஷன், குவாட்ரிசெப்ஸ் ஆக்டிவேஷன், ரேஞ்ச் ஆஃப் மோஷன் எக்ஸசைஸு, அதர் மசில் குரூப்பை வந்து ஸ்லைட்டாக ஸ்டிமுலேட் பண்ணுறது, ஆக்டிவேட் பண்ணுறது, பிரிங்கிங் பேக் டு வெயிட் பேரிங், ஸ்டேர் கிளைம்பிங், இந்த மாதிரி ஆக்டிவிட்டி எடுத்துகிட்டு வரது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். செகண்ட் மந்த் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, இப்போ நான் மேலே சொன்ன எல்லா மசில்ஸையுமே வந்து என்டையர் லோவர் லம் மசில்ஸை என்ன பண்ணணும்னா ஸ்லோவாக ஆக்டிவேஷன் ஸ்டார்ட் பண்ணணும், ஸ்ட்ரென்தனிங் ஐசோலேட்டடாக ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடணும். தேர்ட் மந்த்து இந்த ஐசோலேட் மூமெண்ட்டை காம்பவுண்ட் மூமெண்ட்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ப்ரோக்ரஸிவ் கிரைட்டீரியா யூஸ் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கணும். ஸ்லோவாக சைட் சஃபிள்ஸு, ஃபார்வேர்டு, டீசலரேஷன் டெக்னிக், இந்த மாதிரியான விஷயங்கள், ஸ்லோ ஜம்ப்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அங்கேருந்து 4th மந்த் ரொம்ப குரூஷியல். ஏன்னா 12 to 16 வீக்ஸ் பீரியட் தான் ஆவரேஜாக ரன்னிங்கை ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஃபேஸஸ். ஸோ ரிட்டன் டு ரன்னிங் கிரைட்டீரியா எண்ட் ஆஃப் த 3 monthsல எடுப்போம். அந்த ரிட்டன் டு ரன்னிங் டெஸ்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பாஸ் பண்ணீங்க அப்படின்னா அதை பேஸ் பண்ணி ரிட்டன் டு ரன்னிங் ஸ்டார்ட் பண்ணி ஸ்லோவாக ஜாக்லேருந்து ரன்னிங் பர்ஃபார்மன்ஸை பெட்டர் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு வரணும். 5th மந்த்தில் நல்ல அஜிலிட்டி, ப்ளயோமெட்ரிக்ஸ் எல்லாம் நல்லா ப்ரைமரியாக ஃபோக்கஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக ப்ரோக்ரஸ் பண்ணலாம். 6th மந்த்தில் ஸ்போர்ட்ஸ் ஸ்பெசிஃபிக்காக ரீஹாப் பண்ணலாம். இப்போ நான் இதுக்குன்னு வந்து இந்த மந்தில் இது மட்டும் தான் பண்ணணும்னு இல்லை. ஃபஸ்ட் மந்த் சொன்னது எல்லாமே ப்ரோக்ரஸிவாக ஆட் ஆகிட்டே இருக்கும், எல்லாமே ஆட் ஆன் ஆகிட்டே வந்துட்டு இருக்கணும். இதில் ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் இஸ் ஹைலி டிஃப்ரென்ஸ். இப்போ நான் சொன்ன பேட்டர்ன் படி தான் கம்ப்ளீட்டாக எல்லாருமே ஆவாங்களா? 12 வாரத்தில் தான் ரன் பண்ணவும் இல்லை, 14 வாரத்தில் ரன் பண்ணவங்க இருக்காங்க, 10 வீக்கில் ரன்னிங் ஸ்டார்ட் பண்ணவங்களும் இருக்காங்க. அதில் நிறைய மல்டி ஃபேக்டரல் காம்பவுண்ட் இன்வால்வ்டு. இப்போ 6 monthsக்கு மேலே ரிட்டன் டு ஸ்போர்ட்ஸ் கிரைட்டீரியா இருக்குது. ரிட்டன் டு ஸ்போர்ட்ஸ் டெஸ்ட் பண்ணி அதில் பாஸ் ஆகிட்டாங்கன்னா உடனே ரிட்டன் டு ஸ்போர்ட்ஸ் கிடையாது. ரிசர்ச் எவிடன்ஸ் படி 9 to 12 months வந்து ஆவரேஜாக ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் இருக்குது. இன்ஜுரி ரிஸ்க் ரேட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா ரிட்டன் டு ஸ்போர்ட்ஸ்னால் ஏசிஎல் வந்து இன்ஜூர் ஆகிருக்கு, அதை நீங்கள் சர்ஜரி பண்ணியிருக்கும் போது புதுசாக இருக்கிற லிகமெண்ட்டு மோட்டார் லர்னிங் அது வந்து அதுக்கு தெரியாது. ஏசிஎல் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் முன்னாடி ஒரு 10,000 வாட்டி நீங்கள் ஒரு மூமெண்ட்டை ரிப்பீட்டடாக பண்ணி அதுக்கு ஸ்ட்ரெஸ் கொடுத்து ரிலாக்ஸ் பண்ணி அது அடாப்டபிலிட்டி, மோட்டார் லேர்னிங், அந்த கண்ட்ரோல்லாம் டெவலப் ஆகிருக்கும். இப்போ அது இருக்காது. அப்புறம் ஹை அமௌண்ட் ஆஃப் ஃபியர் இருக்கும் திரும்பியும் போய் அது பண்ணுறதுக்கு. அப்படிங்கும்போது ரிப்பீட்டடாக அதை நம்ம பண்ணி கிரேடட் எக்ஸ்போஷர் டு த சிமிலாரிட்டி ஆஃப் த ஸ்போர்ட்ஸ் மூமெண்ட் பண்ண தான் அது பெட்டர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் க்ரௌட் இல்லாமல் வார்ம் அப் மேட்சஸ் விளையாடுறது, அப்புறம் க்ரௌடோட வார்ம் அப் மேட்சஸ் விளையாடுறது, அப்புறம் ஸ்லோவாக இன்டென்சிட்டி ஆஃப் த மேட்ச் இன்க்ரீஸ் பண்ணுறது, அங்கேருந்து பிரிங் பேக் டு பர்ஃபார்மன்ஸ். நான் எப்படி முன்னாடி விளையாடிட்டு இருந்தோம் அதே மாதிரி எடுத்துகிட்டு வரது தான் கீ. இதுக்கு ஆவரேஜாக 12 months ஆகிடும். 12 monthsக்கு மேலே கூட ஆகலாம் இன்னும் பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் வர்றதுக்கு. நான் பார்க்குற பிரைமரி பிரச்சனை என்ன அப்படின்னா, ஒரு 6 months to 12 monthsக்குள்ளே என்னால் திருப்பி விளையாட முடியலையேன்னு சொல்லி விளையாடுறதை விட்டவங்க தான் நிறையா நான் பார்த்துருக்கேன். இந்த எஜுகேஷன் ஆஃப் த பேஷண்ட்டும் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா